தமிழ்நாடோட கட்டடக்கலைக்கு பிரம்மாண்ட சான்றாக நிற்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பிரதமர் மோடி வருகை தர இருக்கிறார். இந்த மாதிரி நீங்க பார்த்து வியந்த கட்டடக்கலைகள்லாம் என்ன, அது எப்படி இருக்கும், அதனுடைய பிரமிப்பு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பலவிதமான கருத்துக்களை மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் சொன்ன பதில்களை பார்ப்போமா? ஆல் ஓவர் தி குளோப் வந்து எல்லாருக்குமே தஞ்சாவூர் டெம்பிள்னா தெரியும். ஒன் ஆஃப் த வண்டராக கூட வந்து நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி வந்து அமிர்தசர் டெம்பிளும் நம்ம பார்த்து வியந்த இடம். தாஜ்மஹால் போயிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வெளிலேருந்து கன்னியாகுமரியிலாம் அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சுஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு போயிருக்கேன். திருமய கோட்டை வந்து பார்த்தா நம்மளுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். அது வந்து திருமய கோட்டை. அதே மாதிரி ஸ்ரீரங்கம் நல்லா இருக்கும். நம்மளுக்கு பார்த்தாவே அது ஒரு கோபுரங்கள் நினைவு சின்னமாக தெரியும். மும்பை இந்தியா கேட் வந்து அந்த ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அந்த பிரம்மாண்டம், அந்த ஹைட், அந்த இது தெரியும். இந்தியா கேட் இருக்கு இல்லையா? சிவகங்கை மாவட்டம் காலார் கோயிலில் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கும் பிரம்மாண்டமான அந்த கல்வெட்டு, உள்ளுக்க சிப்பிகள், அந்த ஆதி காலத்தில் அப்போ உள்ள மன்னர்கள் செதுக்கி வச்ச சிலைகள், அதெல்லாம் அதை பார்த்து எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இதாக இருந்துச்சு. முக்க கோயில். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கோயில் வந்து பார்த்திங்கன்னா வெளி தோற்றத்துக்கு வந்து மிக இருக்காது. ஆனால் கலை நயத்தோடு உள்ளே போய் பார்த்தோம்னா அந்த காலத்து கலைக்குன்னு ஒரு மதிப்பு கொடுத்து சிற்பங்கள் சிலைலாம் நல்லாவே இருக்கும். அதேமாதிரி மதுரை மீனாட்சி கோயில் பார்த்திங்கன்னா 4 ரத வீதிகளுமே வந்து அதுவே ஒரு கலை நயத்தோடு இருக்கும். ரெண்டு வியந்த கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில் தான் ரொம்ப பிரசித்தியாக இருக்குது. மலைக்கு மேலே தரையில் அந்த மாதிரி முன்னோர்கள் வந்து ஆய்வு பண்ணி கட்டியிருக்காங்க. ஆனால் இது மட்டும் கடற்கரை ஓரத்தில் கட்டக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது வந்து கடலுக்கு அடியில் கட்டி வச்சுருக்காங்க. எனக்கு பிடிச்சது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே அவ்வளோத்துக்கு கட்டியிருக்காங்க. ஏன்னா இந்த காலத்தில் டெக்னாலஜி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் அந்த காலத்தில் அப்படி கட்டியிருக்காங்க. மீனாட்சி அம்மன் கோயில் ரொம்ப மிக சிற்பம் ரொம்ப நல்லா இருக்கும். கருத்துக்கு அமைவது தாராசுரம் ஐராவதேஸ்வரர் திருக்கோவில். அந்த கோவில் 2ஆம் ராசராசன் என்ற மன்னனால் கட்டப்பட்டது. எல்லா கோவில்களுக்கும் மிகப்பெரிய பிரம்மாண்டங்களை வைத்து கட்டியிருந்த காலகட்டத்தில் இந்த 2ஆம் ராசராசன் மினியேச்சர் என்று சொல்லக்கூடிய சிறு சிறு நுணுக்கங்களை தன்னுடைய கோயிலில் அமைத்து கட்டியிருக்கின்றான்.